வாசகர்களே, நேயர்களே, வணக்கம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரே பார்த்தது இல்லையாமா? பார்த்தது தான். வர வர நாட்டில் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ரொம்ப திட்டிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சாதாரண உள்ளூரில் எப்படி ஒருத்தங்க வந்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலரோ எம்எல்ஏ எம்பிலாம் அடிச்சுக்கோங்களோ அந்த இதை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு என்னமோ தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டாண்டர்டு அவர் எப்படி இருக்கிறாரு என்ன ஏதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம திட்டுறதை விட்டுறலாம். ஏன்டா அவர் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. யாருடைய நிர்பந்தத்துக்கோ கட்டு சில தீங்கையான செஞ்சிருக்கணும். அது யாருனால என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம நடந்துக்கணுமே தவிர அவர் சும்மா தொட்டதுக்கெல்லாம் திட்டிட்டு இருக்கக்கூடாது. இந்த தேதியில யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு யாரு ஒரு தடவை பேர் சொல்லலாம், நரேந்திர மோடி. அவர் எப்படி இருக்கிறாரு, சோசியல் லைஃப்ல அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, இப்போ சமீபத்தில் ராமர் கோயில் கட்டினாங்க. அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அதாவது சிலைகளுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சடங்கு. சரி, அதை செய்கிறாங்க. அப்போ இவர் அதை செய்யலான்னு யாரும் சொல்லி செஞ்சிருப்பாரு போல தெரியுது. அதுக்காக இவர் காப்பு கட்டுறது, கயிறு கட்டுறது, தாப்பா கட்டுறது, என்னென்ன சடங்கு சாஸ்திரம் என்ன ஃபார்மேட்ஸ்க்கு அத்தனை பண்ணுறாரு. அது எதிர்ப்பு வருது. அதையும் மீறி அவர் வந்து அதை பண்ணுறாரு. அதை பண்ணிட்டு இருக்கும்போது என்னச்சுன்னா, அங்கே இருக்கிற அந்த அந்த ஹையரார்க்கி இருக்காங்களே, ஹிந்துவில் வேதத்தில் அதிக ஆயுதம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச பிறகு அவங்க இந்த இடத்த தீட்டு கழிச்சு அவங்க புதுசாக ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கிரவுண்ட்லிங்ஸ் ரொம்ப சர்வசாதாரண கீழே ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. அதனால தான் இத்தனை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒன்று இல்லையா? ஆனால் அப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டர் சும்மா திட்டக்கூடாது. சரி, பொலிட்டிக்கல் லெவலில் அவங்க எப்படி இருக்காருன்னு பார்த்தா, இப்போ சமீபத்தில் கேரளாவில் மழை வந்து என்னாச்சுன்னா லேண்ட்ஸ்லைடு, மண் சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க நிவாரணம் கொடுத்தது பத்தாது, எங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நேரில் பார்த்து கொடுக்கணுன்ட்டாங்க. சரின்னு ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து பிளைனில் வந்தார், ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் ஏறினார், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்குறாரு. அதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, இந்திய உள்துறை அமைச்சர் வந்து அதிகாரி இருப்பாங்க, நிவாரணம் கொடுக்குறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ராகுலுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க. எப்படின்னாக்க 1978 அந்த காலகட்டத்தில் வந்து அசாம் மாநிலத்தில் மழை வந்து எல்லாம் இது பண்ணிச்சு, ரொம்ப பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. அப்போதைய பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, இந்திரா காந்தி அதுக்கு கொடுக்கல, அதனால இப்போ பிஜேபி பாரதிய ஜனதா கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அப்போ சுண்டு அடிச்சு கீழே வந்து பார்த்துட்டு அவருக்கே ஒன்றும் தெரியல, ஏன்னா நம்ம மேலே போனோம் கீழே வந்தோம், ஒன்றும் நம்ம பேசக்கூட முடியல, பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவர் போறாரு. அப்போ பொலிட்டிக்கல் லெவலில் ஹி ஹேஸ் நோ பவர், இது சோசியல் லெவல்லையும் ஹி இஸ் கிரவுண்ட்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு பத்தாமான சூழ்நிலை இருக்கிறாரு, அவரை போய் சும்மா திட்டி இருந்தால் என்ன அர்த்தம், நமக்கு வந்து இன்னும் பகுத்தறிவில் ஒரு பக்குவப்பட்ட அறிவில்லான்னு தான் அர்த்தம் இல்லையா? அதனால வந்து எந்த காலத்துலையுமே இனிமேல் எதிர்காலத்தில் வந்து அவரை திட்டுறதை நிப்பாட்டிங்க. அவர் திட்டுறதை நிப்பாட்டிட்டு அவருக்கு வந்து பெட்டிஷன் போகலாம், அது போகலாம், ஏதோ ஒன்று கொடுக்கலாம், கேஸ் கூட போடலாம். பட் அது வந்து கண்டிப்பாக அவரை வந்து நம்ம திட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.